சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்க 2 வாழைக்காய் எடுத்து ஆவியில வேக வச்சு எடுத்துருக்கோம். வாழைக்காய் நல்லா வெந்துச்சுன்னா கையால மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸில ஒரு சுத்தி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பேனை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்து சோம்பு, சீரகம், மல்லி விதை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து துருவிய தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழையை சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி மஞ்சள்தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 to 3 minutes வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா லைட்டா தெளிச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஆனியன் கோகனட் பேஸ்ட், பொட்டுக்கடலை பவுடர், ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் பேஸ்ட் 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கலாம். பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வாழைக்காய் கோலா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. கடாயை ஹீட் பண்ணி கோலா உருண்டைய பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் வீடியோவோட லாஸ்ட்ல கொடுத்திருக்கோம். வச்சு பொரிச்சு எடுத்தா வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. இத சாதத்தோடயோ இல்ல ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.